ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இதுக்கு முன்னாடி குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா என்னன்ட்டு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துடும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ன்றப்ப அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்கா. ஓகே. இப்போ நம்ம எலக்ட்ரான்றது எது சொல்லுவோம்? யூஸ்வலாக எலக்ட்ரிசிட்டியில் சொல்லுவோம், ரைட்டா? எலக்ட்ரிசிட்டியில் சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? சார்ஜஸ் இருக்கும். எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது சார்ஜஸோட மூவ்மெண்ட்னால தான் எனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ சார்ஜஸ் நம்ம மேஜராக கன்சிடர் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ரைட்டா? இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி வச்சுப்போமே, பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வச்சுப்போம். இப்போது இதை நான் குவான்டைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இது ஒரு சார்ஜ், இது ஒரு சார்ஜ். இதை குவான்டைஸ் பண்ண போகிறேன். குவான்டைஸ்னா சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அரிசி எடுக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டுக்கு அரிசி எடுக்க போகிறீங்க. கடைக்கு போயிட்டு எப்படி கேட்பீங்க? 25 கிலோ அரிசி கொடுங்க, 10 கிலோ அரிசி கொடுங்க. அப்படி ஒரு குவான்டிட்டியாக ஒரு ஃபுல்லாக தானே கேட்பீங்க, கரெக்டாக? சாரி, 25 கிலோ கொடுங்க. அண்ட் வேறு என்ன கேட்பீங்க? 10 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. லைக் இப்படி கேட்க மாட்டீங்களே, 10,725 இவ்வளோ கிராம் கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டீங்களே. இல்லை நம்ம 1 கிலோ கூட வச்சுப்போம், 1 கிலோன்னு கேட்பீங்க. பட் 958 கிராம் இப்படி கேட்க மாட்டீங்க. ஸோ ஒரு பொருளை நான் ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ண போகிறேன். அதை ஒரு கம்ப்ளீட்டான ஒரு குவான்டிட்டியாக, ஒரு கம்ப்ளீட்டாக 10, 25 அது மாதிரி 1, 2, 3 அது மாதிரி சொல்கிறது தான் என்னென்னா குவான்டைசேஷன். அப்போ நம்ம இங்கே சார்ஜஸுக்குன்னு வரும்போது நம்ம சார்ஜஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஒரு எலக்ட்ரான், எஸ், ஒரு புரோட்டான் அப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். 1.5 எலக்ட்ரான், 2.5 எலக்ட்ரான் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். அப்போது இந்த சார்ஜுக்குன்னு ஒரு பேசிக்கான யூனிட் இருக்குது. என்னன்னா அது இப்போ நம்ம புரோட்டானுக்கு என்ன சார்ஜ் சொல்லுவோம்? புரோட்டானுக்கு பாசிட்டிவ், கரெக்டாக? அண்ட் எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ். ஸோ இந்த சொல்கிறோம்ல, இது வந்து என்னென்னா பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட யூனிட். சார்ஜுக்கான யூனிட் தான் என்னென்னா அந்த ஸோ அந்த ஈக்கான வேல்யூ என்னென்னா, கவனிங்க, அந்த ஈக்கான வேல்யூ 1.6 இன்டூ 10⁻⁻19 கூலும். ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு ராபர்ட் மெல்லிகன் என்றவர் கண்டுபிடிச்சாரு. நான் இங்கே ஐ பட்டனில் இந்த இடத்த கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யூனிட் 9ல் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் இருக்கும், உங்களுக்கு அந்த கொஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒரு சார்ஜோட வேல்யூன்னு பார்க்கும்போது 1.6 இன்டூ 10⁻⁻19 கூலும் ஒரு சார்ஜோட வேல்யூ. ஸோ ஒரு ஈன்றது யூனிட் ஆஃப் சார்ஜ், சார்ஜோட யூனிட். ஓகேவா? இப்போ நான் ஒரே ஒரு புரோட்டான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு புரோட்டான் கன்சிடர் பண்ணும்போது அப்போ 1 ப்ளஸ் ஈன்னு வருமா? ப்ளஸ் ஈன்றது மல்டிப்ளிகேஷன். அப்போ எனக்கு அதே இதுதான் வரும். என்ன வரும்? ப்ளஸ் 1.6 இன்டூ 10⁻⁻19 கூலும். இதுவே நான் ஒரு எலக்ட்ரானை கன்சிடர் பண்ண போகிறேன். அப்போது 1 இன்ட்டு மைனஸ் ஈன்னு வருமா? ஏன்னா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அப்போ மைனஸ் 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும். ஸோ ஓகே. இப்போது இந்த சார்ஜ் வந்து நம்மளால் விஷுவலைஸாக பார்க்க முடியுமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக பார்க்க முடியாது. ஏன்னா ஆட்டம்ன்றதே சின்னது. அந்த ஆட்டம்குள்ளார தான் சார்ஜஸ் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இருக்குது, கரெக்டாக? பட் அது வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா இப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் வந்து சீப் இருக்கும், ரைட்டா? இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறோம், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் சீப் இருக்கும். லைக் எப்படி இருக்கும் சீப்பு? இப்படி இருக்குமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு சீப் எடுத்து உங்கள் தலையில் நல்லா ஒரு 2 மினிட்ஸுக்கு ரொம்பவே வேகமாக, ஓகேவா, ரொம்பவே வேகமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் தலையில் ரப் பண்ண போகிறீங்க. ஆர் ஃப்ரிக்ஷன் அங்கே உருவாக்க போகிறீங்க. உங்கள் ஹேருக்கும் அந்த காம்ப், இது என்ன சொல்லுவோம், சீப்பு காம்ப், அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரிக்ஷன் உண்டாக்க போகிறீங்க. அப்படி ஃப்ரிக்ஷன் உண்டாக்கும் போது ஆர் ரப் பண்ணும்போது என்ன ஆகுனா, யூஸ்வலாக நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே, ஐ மீன் நீங்கள் மொபைலில் பார்த்துருந்தீங்கன்னா மொபைல், ஆர் எதில் பார்த்துருந்தாலும் உங்களோட பென்சில், பென் கையில் வச்சுருந்தா பென்னு, எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா சார்ஜஸ் இருக்கும். அப்போ சார்ஜஸ் இருக்குதுன்றப்ப நம்மளுக்கு கரண்ட் அடிக்கணுமே. ஃபஸ்ட்டு நீ என்ன சொன்ன? எலக்ட்ரான்ன்றது எலக்ட்ரிசிட்டின்றது சார்ஜஸ் மூவ்மெண்ட்டில் தான் நடக்குது. அப்போ சார்ஜஸ் இருக்கும்போது எனக்கு ஷாக் அடிக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் என்னென்னா எல்லா ஆப்ஜெக்ட்லையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பே கூட எடுத்துப்போம். இதில் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 10 புரோட்டான் அண்ட் 10 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? 10 புரோட்டான் அண்ட் 10 எலக்ட்ரான் இருக்கும்போது அப்போ எனக்கு இது நியூட்ரல் ஆகிடும், கரெக்டாக? ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னென்னா, இது எல்லாமே வந்து மூமெண்ட்டில் இருக்காது, ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸ்டாட்டிக்கானா ஒரே பிளேஸில் நிறுத்தி வச்சிருக்கும். ஓகேவா? ஸ்டாண்ட் போட்ட மாதிரி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூனிட்டோட நேம் என்னன்னா எலக்ட்ரோ ஸ்டாட்டிக், கரெக்டாக? ஸோ நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னா, ஒரு சார்ஜ் எடுத்து ஆர் 2 சார்ஜ், ஒரு சார்ஜ் ஆர் 2 சார்ஜ் எடுத்து அது ஸ்டாட்டிக்காக இருக்கும்போது எப்படி இருக்குது, ஒரு சர்ஃபேஸ் விட்டு வெளில இருக்கும்போது எப்படி இருக்குது, உள்ளார இருக்கும்போது எப்படி இருக்குன்னு வேறு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் எலக்ட்ரோ ஸ்டாட்டிக். சரி, அகைன் டாபிக் வரும். இப்போ நான் இந்த காம்பை வச்சு சீப்பை வச்சு தலையில் சீவும் போது என்ன ஆகுனா, சம் மொமெண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து என் முடியில் இருக்கிறது, என்னோட ஹேரில் இருக்கிற ஒரு சில சார்ஜ், நான் சொன்னல எல்லாத்துலேயுமே சார்ஜ் இருக்குது. அப்போது என் முடியில் இருக்கிற அந்த ஒரு சில சார்ஜஸ் காம்புக்குள்ளார அட்ராக்ட் ஆகும். ஆர் காம்பு வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஒரு 10 எலக்ட்ரான் ஆர் 5 எலக்ட்ரான் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 எலக்ட்ரான் வந்துருது. இப்போ நான் அந்த காம்பை எடுத்து போய் சீப் எடுத்துகிட்டு போய்
பேப்பர் நான் ரொம்ப சின்ன சின்ன மைனூட் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து அது மைனூட் பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்படி கட் பண்ணிவிட்டு மைனஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த சீப்பை எடுத்துன்னு போய் நான் கிட்ட எடுத்துகிட்டு போனால் எனக்கு என்ன ஆகுனா அந்த சீப்பில் அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து ஒட்டிக்கும். ஓகேவா? அப்போது இது ஏன் ஒட்டுதுன்னு பார்க்கும்போது இங்கே எக்ஸ்ட்ரா எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ அந்த பேப்பருக்கு அப்போ ஏதோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. லைக் அந்த பேப்பருக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், மைனூட் பீசஸ் ஆஃப் பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு 5 ப்ரோட்டான் அண்ட் 5 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த 5 ப்ரோட்டான் இருக்குல்ல, இங்கே 5 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும் தானே. ஆப்போசிட் சார்ஜஸ் நமக்கு அட்ராக்ட் ஆகுன்னு தெரியும், யூஸ்வலாகவே தெரியும். ஸோ அப்போது அந்த சின்ன சின்ன பீசஸ்னால் என்ன ஆகுனா இந்த காம்பை நோக்கி எப்படி இங்கே எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் மீறி நான் அந்த சீப்பை கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அதை நோக்கி வருது, ரைட்டா? ஸோ அப்போது அந்த அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உண்டாக்குது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கூலும் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும்னா, சார்ஜ் வந்து விஷுவலைஸ் பண்ணணும்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு விஷுவலைஸ் பண்ணால் இது ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு இப்போது ஒரு யூனிட் ஆஃப் சார்ஜோட ஒரு யூனிட் E = 1.6 × 10⁻⁻19 கூலும்ப்னு சொன்னல. ஸோ அப்போ இந்த கூலும்ப்ன்றதை யார் கண்டுபிடிச்சா, யார் அவர், டவுட் இருக்கணும் தானே. ஓகேவா? அந்த அளவுக்கு முக்கியமானதா அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், என்னடா கடைசி சொல்ல வேண்டியது சொல்லவே இல்லையே, புக்கில் வந்து Q = N ன்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ Q = NE. ஸோ என்னன்றது நாங்கள் சொன்னல, சாரி என்ன இவ்வளோ ஸ்டக் ஆகுது. சரி, இப்போ N = நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் எடுக்கிறோன்ட்டு, இப்போ நான் 10 10 5 5 சொன்னல, அதுதான் வந்து என்னன்னா N. Eன்றது நம்ம அதோட யூனிட், சார்ஜுக்கான யூனிட். Qன்றது சார்ஜ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Qன்றது சார்ஜ், Eன்றது யூனிட் ஆஃப் சார்ஜுக்கான யூனிட். புரியுன்னு நினைக்கிறேன். அப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோம். பாசிட்டிவ்ன்றப்போ அது ப்ரோட்டானை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ரைட்டா? அப்போ நாங்கள் வந்து என்னென்னா 10 + E + 10E அப்படின்னு போடுறேன். அப்போ ஈக்கான வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணி 10 × 1.6 × 10⁻⁻19 போடுவேன். அண்ட் அதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 10 1 கேன்சல் ஆகிட்டு 1.6 × 10⁻⁻18 கூலும்னு வரும். ஓகேவா? சிம்பிளான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இன்கேஸ் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும், ஓகேவா? பட் என்ன தெரியாது, இப்போது இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எலக்ட்ரானுக்கு எனக்கு என்ன தெரியும்னா இது ஐ மீன் 1 கூலும், இதுக்கு வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குது. பட் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஒரு இது எடுத்துப்போம், லைக் ஒரு பெண்ணை கூட எடுத்துப்போம், ஆர் இது ஒரு சாம்பிள், ஏதோ ஒரு சாம்பிள். இது n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், ரைட்டா? ஒரு எலக்ட்ரான் மட்டுமா இருக்கும் போது n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் போது, அப்போ n நம்பர் ஆஃப் எலக்ட்ரானில் எனக்கு இதோட இந்த சாம்பிளில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியல. பட் ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ எனக்கு 1 கூலும்னு தெரியும். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானோட வேல்யூ எனக்கு 1 கூலும்னு தெரியும். அப்போது டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு எனக்கு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், Q = N இருக்கா, அப்போ நான் என்னன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே என்ன சொல்லிட்டேன், 10 10 5ன்னு சொல்லிட்டேன். பட் எனக்கு தெரியல இங்கே. அப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா Q/E போட போகிறேன். அண்ட் இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.1 இருக்கும். ஸோ Qன்னு பார்க்கும்போது 1 கூலும் பை Eன்னு பார்க்கும்போது 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ கூலும் கேன்சல் ஆகிட்டு மீதி 1/1.6 இருக்கும். அது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6.25 வரும். நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் டவுட்ஸ் எதாவது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி லென்த்தியாக வீடியோ போயிட்டு, பட் எல்லா பேசிக்கும் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண மாட்டேங்குன்னு தெரியும், நான் சொல்ல ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.